ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரிப் ஜாய் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு ரீசெண்டாக டாம் ஹார்டி நடிப்பில் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்குடன் பக்காவான ஆக்ஷன் படமாக ரிலீஸ் ஆன ஹவோக் இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஆரம்பத்தில் ஒரு கும்பல் போதைப் பொருளை கடத்தின போதைப் பொருளை பெரிய டானோட பயங்கிட்ட கொடுத்து பணம் வாங்குறாங்க. அந்த கும்பலில் பெரிய அரசியல்வாதியோட பையனும் இருக்கான். திடீர்னு மர்மமான 3 பேர் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அந்த அட்டாக்ல அந்த டானோட பையன் செத்திடுறான். தன் பையனோட சாவுக்கு அந்த அரசியல்வாதி பையன்தான் காரணம்னு அந்த பையனை கொல்ல அந்த பெரிய டான் ஒரு படையவே அனுப்புறாங்க. அந்த அரசியல்வாதி தன் மகனின் உயிரை காப்பாத்த போலீஸ் அதிகாரியான டாம் ஹார்டியிடம் கடைசியா இதை மட்டும் பண்ணி கொடுன்னு கேட்கிறாரு. இப்ப டாம் ஹார்டி அந்த பையனை காப்பாத்த களத்துல இறங்குறாரு. இதுக்கப்புறம் டாம் ஹார்டி எடுத்த வேலையை கச்சிதமா செய்து முடிச்சாரா இல்லையா, அதான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஆக்ஷன் ரசிகர்கள் என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பூர்த்தி செஞ்சு ஃபுல் ஆக்ஷன் பேக்டா காரத் ஈவான்ஸ் கொடுத்திருக்காரு. இவர் வேற யாரும் இல்ல, ரேட் சீரியஸ் இயக்குனது இவர்தான். இந்த படத்தையும் சூப்பரா இயக்கியிருக்காரு. முதல் 55 நிமிஷம் ஒவ்வொரு கேரக்டரை பத்தி விவரிச்சுட்டு எதனால நடக்குது, யாரால இதெல்லாம் நடந்துச்சுன்னு காட்டடுனதுக்கு அப்புறம் அடுத்து 40 நிமிஷம் சும்மா அதிரடி திருவிழா தான். சும்மா பட்டைய கிளப்பி விட்டுருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு வுட் கேபின் ஹவுஸ்குள்ள லென்த் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்னு மேக் பண்ணிருப்பாங்க. தாறுமாறா இருந்தது. ஷார்ட் கண்ணை வச்சு சம்பவம் பண்ணிருப்பாங்க. வெறித்தனமா இருந்தது. ராவா எடுத்து வச்சிருக்காங்க. ஓப்பனிங் சீன்ல ஒரு ட்ரக் சேசிங் சீன் ஒன்று வரும். அதுவும் ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. செம ஒர்த்தான சீன். அது விஷுவல் ட்ரீட்னு தான் சொல்லணும். அதே மாதிரி டிராபிக்ல ஒரு கிட்னாப் சீன் வரும். அதுவும் வெறித்தனமா இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட் டீமை பாராட்டியே ஆகணும். கார் சேசிங் சீன்ல வர்ற சவுண்ட் ஆகட்டும், கென் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல வர்ற சவுண்ட் ஆகட்டும், ரொம்ப கிளியரா சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. மார்ட் ஃபிளானரி சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தோட பேக் போன்னே சொல்லலாம். மனுஷன் புகுந்து விளையாண்டிருக்காரு. அவர் ஆக்ஷன் காட்சிகள்ல வச்ச ஆங்கிள் ஆகட்டும், கட்ஸ் ஆகட்டும், ரெண்டுமே பிரமிப்பா இருந்தது. ஆக்ஷன் காட்சிகளை ஸ்பீடா ஸ்டைலிஷா காட்சிப்படுத்தியிருக்காரு. சேசிங் சீன்ல வெறித்தனம் பண்ணியிருக்காரு. டாம் ஹார்டி நல்லா நடிச்சிருக்காரு. ஆக்ஷன் காட்சிகளை ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. குறிப்பா கிளைமேக்ஸ்ல செமையா பண்ணியிருந்தாரு. அவருக்கு ஈக்குவலா ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல மியா கேரக்டர் பிளே பண்ண குவெலின் செப்பல்வெடா அவங்களும் இன்னொரு ஆக்ட்ரஸும் செமையா பண்ணியிருந்தாங்க. படத்துல பிரச்சனை முதல் 45 நிமிஷம் ரொம்ப ஸ்லோவா போகுது. வில்லன் கேரக்டரும் ரொம்ப வீக்கா இருக்குது. ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு தான் ஸ்கிரீன் பிளே இருக்கு. ஆக்ஷன் காட்சிகளை தவிர வேற எதுவும் புதுசா ஒண்ணும் இல்ல. மொத்தத்துல படம் எப்படி இருக்குன்னா, ஆக்ஷன் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா உங்களை கண்டிப்பா இந்த படம் சேட்டிஸ்ஃபைட் பண்ணும். மஸ்ட் வாட்ச் மூவினே சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் இது. செக்ஷுவல் கண்டென்ட்லாம் சுத்தமா இல்ல. ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள் நிறையா இருக்கு. அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.